அன்னை வர்றார் வலிவிடு அந்த டெக்ஸ்டோட ஆரம்பிக்குது நம்ம கோட் டெய்லர். கிட்டத்தட்ட இந்த கோட் டெய்லர் காட்டும் போது இந்த அன்னை வர்றார் வலிவிடுங்கிற போது கார் ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி சும்மா தளபதி சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த எஃபெக்ட் சூப்பரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன கிளிப் ஃபைட் விஜய் மாசா ஃபைட் பண்ற மாதிரி சீனா போட்டுருக்காங்க. ஒரு காந்தி சிலையும் இடையில காட்டுறாங்க. நம்ம ஓப்பனிங் பாத்தீங்கன்னா பிரசாந்த் வாய்ஸ் கிட்டத்தட்ட இந்த வாய்ஸ்ல கேட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம் பேக் பிரசாந்த்ங்கிற மாதிரி பிரசாந்த் வாய்ஸ்ல சூப்பரா ஆரம்பிக்குது இந்த ட்ரெய்லர். Spy in short, he is the god of sets. பிரசாந்த் இன்ட்ரோல நம்ம தளபதி பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ஹீரோ மாதிரி பயங்கரமான குரலை பத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அது மட்டும் பிரசாந்தோட வாய்ஸ் முடிய போது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தளபதி விஜய்ங்கிற ஒரு டெஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே அசர வைக்குது. அதுக்கப்புறம் கிளிப்ஸ் பைசு விஜய் நடக்கிற ஸ்டைல் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு சும்மா சூப்பரா அமைஞ்சிருக்கு. நம்ம யுவன் சங்கர் ராஜா அப்பா நினைச்சோட பார்க்க முடியல. பிஜிஎம் பரட்டிட்டாரு. பட் சொதப்பி விஜய் ரசிகர்கள் பயங்கரமா கோவத்துல உச்சத்துக்கே கொண்டு போன யுவன் சங்கர் ராஜா இப்ப குளிர வச்சிருக்காரு. நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் 96 ஒரு கனவு கண்ணியிலான நம்ம சினேகாவையும் நம்ம லைலாவையும். கிட்டத்தட்ட அவங்க கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நம்ம சினேகா தான் நம்ம விஜயோட ஒய்ஃபா இருக்காங்க. காந்திங்கிறது விஜயோட பேரு. டென்ஷன் ஆகாத, எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். சினேகா பயப்படும் போது பாத்தீங்கன்னா காந்தியா இருக்க விஜய் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுகளோட கும்மாளம் போட்டுட்டு ஒரு கியூட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம விஜய் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. மங்காத்தல நம்ம தலை அஜித் சொல்ற மாதிரி இனிமேல் சத்தியமா குடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ற சீனு சும்மா விசில் பறக்க வைக்கும் தியேட்டர்ல. இனிமே சத்தியமா குடிக்க கூடாதுடா. டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா 90s மோகன் இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தை நடிச்சு 90ஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணி போன மாதிரி ஒரு புதுவித அனுபவமா இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா. ட்ரெய்லர்லயே தெரியுது மோகன் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வில்லன். அது நம்ம ஓன் வாய்ஸ்ல பேசியிருக்காரு. சும்மா மிரட்டி இருக்காரு. நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கறேன். அடுத்து விஜய்க்கு ஒரு பகையன் பறக்கிறா. அடுத்து அப்பா பையன் இந்த ரெண்டு ரோல் தான் பயங்கரமா லீட் பண்ற மாதிரி இருக்கு இந்த படத்தை. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயிஸா காமிச்சிருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் ஆஃப் விஜயோட சின்ன வயசுல எடுக்கப்பட்ட படமாவும், செகண்ட் ஆஃப் விஜய் ஒரு பையன் சேர்ந்து பண்ற அலப்பறையில எடுக்கிற படமாவும் இருக்கும் இந்த படம். வயசாயிடுச்சு. வெங்கட் பிரபுவோட ட்ரேட்மார்க்கான பிரேம்ஜி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பிரேம்ஜி இல்லாம ஒரு படம் கூட எடுக்க மாட்டாரு போல நம்ம ஹீரோ வெங்கட் பிரபு. அதோட கிளைமேக்ஸ்ல அல்டிமேட் கில்லி படத்துல வர பாட்டை பாடி முடிச்சிருக்காரு. செம்ம கிளாஸா இருக்கு அந்த பாட்டு. கிட்டத்தட்ட காமெடி சென்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் இந்த படம். கில்லி படத்திலேயே இந்த பாட்டு விஜய் சூப்பரா பேர் வாங்கி கொடுத்து இந்த சீனு அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சீனை வச்சிருக்காரு. அதே பெர்ஃபார்மன்ஸோட மருதமலை மாமணியே முருகையா. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கோட் டெய்லர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நம்மளுக்கு. இதுல என்ன ஒரு வருத்தமா விஜயகாந்த் இந்த படத்துல இருக்காரு பல்வேறு செய்திகள் பல்வேறு பரவுச்சு. ஆனா அதுக்கு ஒரு சின்ன வீடியோ இந்த ட்ரெய்லர் வைக்கல. கிட்டத்தட்ட ரோகிரி படத்திலையும் துப்பாக்கி படத்திலையும் காட்டுற மாதிரி கிட்டத்தட்ட சிபிஐ யாருக்கும் தெரியாது ரகசிய சிபிஐ இருக்கலாம். அது லீட் பண்ற மாதிரி இருக்கலாம் விஜயகாந்த். அந்த மாதிரி இந்த கதையை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோகன் வில்லனா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரசாந்த் சைட்லயே காட்டுறாங்க. கிட்டத்தட்ட கூட இருக்கவனே ஒரு பெரிய வில்லனா காட்டுறதுதான் நம்ம வெங்கட் பிரபுவோட பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால கிளைமேக்ஸ்ல என்ன பிரசாந்த் வில்லனா இருக்கலாம், விஜய் பிரசாந்த் சேர்ந்து ஒரு கூட்டணியா இருக்கலாம். இந்த மாதிரி வேணாலும் நடக்கலாம். பிரபுதேவாவும் நம்ம பிரசாந்த் கூட வில்லனா காமிக்கலாம், ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சோ பொறுத்து வந்து காக்கலாம். மிகப்பெரிய விருந்து செப்டம்பர் 2 காத்திருக்கு. சோ வெயிட்டிங் ஃபார் கோட்.